வருகின்ற ஜூன் 6ஆம் தேதி இந்திய அரசியலையே அதிர வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாளா இருக்க ஹைலி சான்சஸ் இருக்கு. அதாவது சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டியை உருவாக்கின அபிஜித் தீப்கே அன்னைக்கு தடவையா டெல்லியில இறங்க போறாரு. அது மட்டும் இல்லாம ஒரு மேசிவான ப்ரொட்டஸ்டுக்கும் கால் ஃபர் பண்ணியிருக்காரு. இது எதனால, அதை சுத்தி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, இப்போ அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி சார்பா ஒரு 3 ஸ்போக்ஸ் பர்சனை அறிவிச்சிருக்காங்க பப்ளிக்காவே. அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில இந்த ஜென்சி பாலிடிக்ஸ் அப்படின்றது இந்தியாவில் ஒரு அடுத்த கட்ட எலிவேஷன் நோக்கி போயிருக்கு. அதை குறிச்சதான வீடியோ தான் இது. இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், வெல்கம் பேக் டு ஓஜி பாலிடிக்ஸ். அதாவது இந்த நீட் பேப்பர் லீக், இதுக்கும் இந்த சிஜேபி பார்ட்டி அவங்க கையில் எடுத்திருக்கக்கூடிய இந்த விஷயத்துக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்றத ரொம்ப ஷார்ட்டாவே பார்த்துருவோம். இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்னா, இந்த மாதிரி சிஜேஐ சூரியகாந்த் அவர்கள் அன்எம்ப்ளாய்டு யூத்ஸ் எல்லாம் ஒரு காக்ரோச்சா இருக்காங்க, ஒரு பேரசைட்ஸா இருக்காங்க, அவங்க எல்லா ஜாப்ஸையும் ஆக்குப்பை பண்ணிக்கிறாங்க, தேவையில்லாம பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு சொல்ல போக, அதற்கு உடனடியாக ரெஸ்பாண்ட் பண்ற வகையில ஒரு 2 நாள்ல காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்றத சோசியல் மீடியால அபிஜித் தீப்கே அப்படின்றவர் ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயம்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இன்னைக்கு அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இன்ஸ்டாகிராம்ல மட்டும் 22.3 மில்லியன் ஃபாலோவர்ஸ் தாண்டி ஒரு மேசிவா வளர்ந்து நிக்குது. ஆனா அதுக்கப்புறமேட்டா பாத்தீங்கன்னா சூரியகாந்த் அவர்கள் இந்த மாதிரி ஒரு தன்னிலை விளக்கத்தை கொடுக்குறாரு. நான் எல்லாரையும் பொதுவாலாம் சொல்லல, யாரெல்லாம் இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் பண்றாங்களோ, தேவையில்லாம இந்திய அரசாங்கத்துக்கு தொல்லை கொடுக்குறாங்களோ அவங்களதான் நான் சொல்றேன், எல்லாரையும் காமனாலாம் சொல்ல, நான் யாரையும் அவமதிக்கிற விதத்துல பேசல அப்படின்ற கிளியர் கட்டா சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆகுது. ஸோ அப்படி இருக்கக்குள்ளர அந்த ஒரு விஷயத்தை வச்சு அரசியல் பண்ற அந்த டைமிங்ன்றது முடிஞ்சு போயிடுது. இனிமேட்டு அதான்பா மன்னிப்பு கேட்டுட்டார்ல, இதுக்கப்புறம் அவர் அதை வச்சு எப்படி அரசியல் பண்ண முடியும். இந்த சிஜேபி பார்ட்டியோட பொலிட்டிக்கல் ஷிஃப்ட் கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த கட்டத்தை நோக்கி போகுது. இந்தியாவில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. இன்னைக்கு கரண்ட்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கங்க நடக்கக்கூடிய கொலைகள், ஆக்சிடென்ட்கள், இன்னொரு பக்கம் இன்டர்நேஷனல் லெவல்ல நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைனால கேஸ் பெட்ரோல் விலையெல்லாம் ஏறுது. தொடர்ந்து அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்ன்றது ரைஸ் ஆகிட்டே போகுது. இன்னொரு பக்கம் இங்க இருக்கக்கூடிய அந்த இயற்கை வளங்களை சுரண்டக்கூடிய நிகழ்வுகளும் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி பிரச்சனைகளை சொல்லிக்கிட்டே போகலாம். இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா கமர்ஷியல் கேஸுக்கு உண்டான அந்த விலையை 45 ரூபாய் ஏற்றி மறுபடியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. அந்த லெவலுக்கு இன்னைக்கு வேர்ல்டே ப்ராப்ளமேட்டிக்கா போயிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பா இந்தியாவில் ப்ராப்ளம்ஸ் நாளுக்கு நாள் ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இந்த நிலையில இந்த ஜென்சிக்கு உண்டான பிரச்சனையும் கூடவே சேர்ந்து எலிவேட் ஆகுது. இதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தொடர்ந்து லீக் செய்யப்படுகின்ற அந்த கவர்மெண்டால் நடத்தப்படுகின்ற அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ், நீட் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு. இன்னொரு பக்கம் அந்த சிபிஎஸ்இ போர்டில் நடக்கக்கூடிய அந்த குளறுபடிகள், இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா சியூஇடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யூஜிக்கு நடத்தக்கூடிய அந்த எக்ஸாம் பேப்பர்ஸும் லீக் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த எஸ்எஸ்சி எக்ஸாம்ல நடந்த அந்த டெக்னிக்கல் கிளிச்சால அந்த எக்ஸாமும் கேன்சல் ஆயிருக்கு. இப்படி தொடர்ந்து இந்த யங் பீப்புள் மேல நடத்தக்கூடிய இந்த போரானது அதிகரிச்சுட்டே போகுது. இதற்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு கவர்மெண்டா பிஜேபி கவர்மெண்ட் பதில் சொன்னாங்கன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. நாங்களும் தொடர்ந்து மீட்டிங் போட்டுட்டு இருக்கோம், இந்த ஆளை மாத்திரம், அந்த ஆளை மாத்திரம், இந்த டெண்டர் எடுக்கக்கூடிய அந்த போர்டை மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களே வச்சு இது நின்ன படே கிடையாது. இது ஏற்கனவே 2024லயுமே இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வருது. இது தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. இந்த விஷயத்தை தான் இப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவங்களுடைய கையில் எடுத்திருக்காங்க. ஏன்னா இது டைரக்டா ஜென்சி அவங்க இன்வால்வ் ஆகக்கூடிய அந்த ஒரு விஷயம். இதை கையில எடுத்தாதான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மைலேஜ் கிடைக்கும். இந்த மாதிரி தொடர்ந்து பேப்பர்ஸ் லீக் ஆகிட்டே இருக்கு. நீங்க ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அதற்குண்டான விஷயங்களை பண்ணக்கூடாது, அதுல இன்வால்வ் ஆகுனவங்களை எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணுங்க, வேலையை விட்டு தூக்குங்க அப்படின்னு ஒரு பக்கம் கோரிக்கை வச்சிருந்தாலும், அவங்க வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோரிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி எஜுகேஷன் மினிஸ்டரா இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் அவரை உடனடியா அந்த வேலையை விட்டு தூக்குங்க, வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்துங்க, இல்லைன்னா அவரை சாக் பண்ணுங்க அப்படின்ற அந்த கூக்குரல் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா நீட் தேர்வு எழுதக்கூடியவங்க 22 லட்சம் பேர், அந்த சிபிஎஸ்இ தேர்வு எழுதக்கூடிய 17 லட்சம்,
இப்போ ரீசெண்டாக சொன்ன மாதிரி CUET அந்த எக்ஸாம் எழுதக்கூடியவங்க ஒரு 16 லட்சம் வைங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 55 லட்சம் பேருக்கு மேல இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படி இருந்தும் கூட இவர் வந்து ரிசைன் பண்ண மறுக்கிறாரு. இதுவே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பிற நாடுகள்ல நடக்குதுன்னா நடக்குது, ஆனா அதற்கு உடனே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அவங்களே மேக்சிமம் பதவி விட்டு விலகிடுவாங்க, இல்லைன்னா அங்க இருக்கக்கூடிய கரண்ட் ரூலிங் கவர்மெண்ட் அவங்கள சாக் பண்ணிடுவாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 2022ல போர்ச்சுகீஸ்ல நடந்த ஒரு விஷயம். அங்க நம்ம இந்தியால இருந்து ஒரு பிரெக்னன்ட் லேடி டூரிஸ்டா வந்து போறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து மெடிக்கல் எமர்ஜென்சி ஏற்படுது. அந்த சமயத்தில் ஹாஸ்பிட்டலாக அறையிறாங்க. ஸோ அங்கே ஃபெசிலிட்டிஸும் இல்லை, அதே மாதிரி டாக்டர்ஸுமே வந்து குறைவாக இருக்காங்க. இதனால் அவங்க வந்து இறந்தே போயிடுறாங்க. ஸோ இப்படி நடந்த பிறகு அந்த போர்ச்சுகீஸோடைய அன்றைய ஹெல்த் மினிஸ்டராக இருந்த மார்டா டிமிடோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் ஹெல்த் மினிஸ்டர், அவங்க வந்து உடனடியாக ரெசிக்னேஷன் பண்ணுறாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு ஃபாரின் நேஷனல் டூரிஸ்ட் அந்த இடத்துக்கு போகிறாங்க, அவங்க வந்து இறந்துடுறாங்க. ஒரு சிம்பிளாக ரீசன் சொல்லிட்டு போயிடலாம், ஏன் இந்த மாதிரி ப்ரெக்னன்சியில் இருக்கக்குள்ளார அவங்க டூருக்கு வரணும், இதுக்கெல்லாம் நாங்கள் காரணமாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த விஷயத்தை தவிர்த்துட்டு போயிடலாம். இருந்தாலும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஒரே ஒருத்தவங்க இறந்ததுக்காக அவங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணுறாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்ம மேலை நாடுகளில் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் 12 வருடங்களாவது இந்த பிஜேபி அவங்க வந்து ஆட்சிக்கு வந்தது. இன்னும் வந்து நேரு காரணம், இன்னும் வந்து காங்கிரஸ் தான் காரணம், அந்த காலத்தை அவரு அது பண்ணதுனால இப்போ இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்க தொடர்ந்து இவங்க அந்த சப்பக்கட்டை கட்டிக்கிட்டே போறாங்க. அது இனிமேட்டு வேலைக்கு ஆகாது அப்படின்றது கிளியர் கட்டா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அந்த எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டை கையில வச்சிருக்காங்க. யார் யாரெல்லாம் வந்து டெண்டர் எடுத்து இந்த விஷயங்களை ஆர்கனைஸ் பண்ணி நடத்தணும்னு எல்லாமே அவங்க கையில இருக்கு. இதற்கும் ஆப்போசிஷன் பார்ட்டிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அவங்க தான் இப்போ பதவியிலே இல்லையே. இங்க அதே விஷயத்த இங்க தமிழ்நாட்டுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா டிவிக்கு வந்து 1 மாசம் கூட ஆகல, 1 மாசம் தான் ஆகுது. இருந்த போதிலும் நீங்க தான் இந்த மாதிரி பதவி ஏற்றுக்கிட்டீங்களே, ஏன் இந்த மாதிரி தொடர்ந்து கொள்ளைகள் நடக்குது? இன்னமும் எப்படி நீங்க போன தடவை ஆளுங்கட்சியா இருந்த டிஎம்கே மேல பழிய சொல்லுவீங்க? உடனடியாக ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே கோரிக்கைகளும் வச்சுட்டு வராங்க. இதுல இருந்து நமக்கு புரியக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இங்க 1 மந்தே ஆன அந்த டிவிக்கு ஆட்சி மேலே இவ்வளோ புகார்களை அவங்க தெரிவிக்கும் போது 12 வருடங்களா பிஜேபி தான் ஆட்சியில் இருக்காங்க மத்தியில. இருந்த போதிலும் இந்த விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே வருது. பிரைசஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஒரு சாலிடான சொல்யூஷனை உண்டாக்குனாங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அங்கே வர்றதுக்கு யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து அடுக்கிக்கிட்டே போகலாம். எந்த ஒரு மினிஸ்ட்ரியாவது ஒழுங்காக வேலை செய்யுதுன்னா அது கண்டிப்பா கிடையவே கிடையாது. இப்படி போகின்ற இந்த சமயத்தில் தான் ஒரு வெறுப்புணர்வை இங்க உண்டாக்குது. இதனாலதான் சிஜேபி மாதிரியான பார்ட்டிஸ்லாம் இங்க அடுத்தடுத்து உருவெடுக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன வேண்டுமோ அந்த அரசியல் நிலைப்பாட்டை நோக்கி இன்னைக்கு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாவே அவங்க வளர்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. அதனாலதான் அவங்க அபிஷியலாவே இப்போ ஒரு 3 ஸ்போக்ஸ் பர்சனை நேற்று அறிவிச்சிருந்தாங்க. அவங்க கான்ஸ்டிடியூஷன் கிளப் ஆஃப் இந்தியாவில போயிட்டு இந்த மாதிரி ஒரு பிரஸ் மீட் வைக்கிறாங்க. இந்த மாதிரி 6ஆம் தேதி அபிஜித் திக்கே வந்து யூஎஸ்ஏல இருந்து வராங்க. அவரை வர வைக்கிறதுக்கு எல்லாரும் வரணும், ஸ்டூடெண்ட்ஸும் வாங்க, பேரண்ட்ஸும் வாங்க. நீங்க வந்து டெல்லி ஏர்போர்ட்டுக்கு வந்து அவரை வரவேற்று நம்ம ஸ்டேஷன்ல போயிட்டு டெல்லியில இருக்கக்கூடிய அந்த பார்லிமெண்ட் ஸ்டேஷன்ல போயிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டா ஒரு ப்ரொட்டஸ்ட்டை இங்க வந்து நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. உடனே வந்து இங்க மத்திய அரசுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த நேஷனல் மீடியாலாம் விடுவாங்களா, அவங்கெல்லாம் ஒரு ப்ராபகண்டாவை இங்க கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி யூஎஸ்ஏல இருந்து வரக்கூடிய அந்த அபிஜித் திப்கே அவங்க டீப் ஸ்டேட், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த டீப் ஸ்டேட் அந்த அஜெண்டாவை தூக்கிட்டு இங்க வராரு, அவர் வந்து சீனாக்காக வேலை செய்யறாரு, அவரு அமெரிக்காக வேலை செய்யறாரு அப்படின்னு ஒரு ப்ராபகண்டாவை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் ஷர்மான்னு ஒருத்தர் இருக்காரு, அவரு யூகே சிட்டிசன்ஷிப் வந்து வச்சிருக்காரு. அவர் இப்படி இங்க இருக்கக்கூடிய இந்த இந்தியர்கள் நலன் மீது வந்து அக்கறைப்படுவாங்க, அவங்கெல்லாம் வந்து வெளிநாட்களுடைய ஆட்கள், அவங்க கொடுக்கக்கூடிய அந்த அஜெண்டாவை தான் இங்க ஃபுல்ஃபில் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதற ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சமயத்துல நம்ம ஒரு உண்மையை சொல்றதுக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அதாவது இங்க இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஆஃபீஸ் மினிஸ்டரான ஜெய்சங்கர், அவருடைய சன்னே வந்து யூஎஸ் சிட்டிசனா இருக்காரு. நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரா இருக்கக்கூடிய அஜித் தோவல் அவர்களுடைய சன்னான விவேக் தோவல், அவர் வந்து ஒரு யூகே சிட்டிசன்ஷிப் வந்து வச்சிருக்காராம். சிங்கப்பூர் சார்ந்த ஒரு கம்பெனியுமே அங்க ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சீஃப் ஆஃப் இந்தியன் நேவிக்கு அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட தமிழ்நாட்டை சேர்ந்த அட்மைரல்
கிருஷ்ண சுவாமிநாதன் அப்படின்றவருடைய 2 பசங்களுமே யூஎஸ் சிட்டிசன்ஷிப் வச்சிருக்காங்க. அவரை எப்படி இங்க நீங்க வந்து இந்தியனுடைய நேவிக்கு சீஃபா அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்ற அந்த விமர்சனங்களுமே போய்கிட்டு இருக்கு. அதாவது இங்க இவங்க சொல்லக்கூடிய இந்த மாதிரி ஃபாரின் நேஷன்ல நீங்க சிட்டிசன்ஷிப் வாங்கக்கூடாது, ஃபாரினுக்கு போயிட்டு படிக்கக்கூடாது, இங்கே இன்வெஸ்ட் பண்ணோம், நம்ம கண்ட்ரியை வந்து டெவலப் பண்ணோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் இங்க இருக்கக்கூடிய சாமானியர்களுக்கும் ஏழைகளுக்கும் தான் மட்டும் போல. இப்படி இருக்கின்ற ஹையர் அஃபிஷியல் அவங்களுடைய பசங்க எல்லாருமே ஃபாரின்ல பிஸ்னஸ் ரன் பண்றாங்க. ஏன் குறிப்பா அவங்க ப்ரிஃபர் பண்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் நேஷன்ல இருக்கக்கூடிய அந்த யூனிவர்சிட்டி, அங்கே தான் போயிட்டு எக்கச்சக்கமான பேர் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இவங்க சப்ரஸ் பண்ண இந்த மொமெண்ட் வந்து கண்டிப்பா ஒர்க் அவுட்டே ஆகல. இந்த விஷயத்த எல்லா ஜென்சி கிட்ஸும் இன்னைக்கு தான் இன்டர்நெட் வந்து இருக்கே, யாரு என்ன பண்றாங்க அப்படின்றத ஈஸியா நோண்டி எடுத்துடலாம். அந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து இன்னைக்கு வெளியில போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு உண்டான சப்போர்ட், அதாவது சிஜேபி பார்ட்டிக்கு உண்டான சப்போர்ட் வந்து நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. குறிப்பா சொல்ல போனா பெண்கள் மத்தியில இவங்களுக்கு உண்டான சப்போர்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அவங்களுடைய ஆதரவு நிலையும் இன்டர்நெட்ல அவங்க ஷேர் பண்ணிட்டு வராங்க. இதற்கு ஒரு முக்கியமான காரணமும் இருக்கு. ஏன் வந்து இந்த மாதிரி ஜென்சி பாலிடிக்ஸ் வந்து இன்னைக்கு எலிவேஷன் ஆகிட்டே போகுதுன்னா, இங்க ஏதாவது ஒரு கேள்வி மத்திய அரசை பார்த்து கேட்டாலோ இல்ல அந்த மத்திய அரசு சார்ந்த அந்த நிறுவனங்களை குறித்து அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்களுடைய ஃபெயிலியர்ஸை நோக்கி கேள்விகளை எழுப்பினாலோ அவங்க சொல்லுகின்ற ஒரு விஷயம்னா, நீ ஒரு ஆன்டி நேஷனல், நீ இந்தியாவுக்கு எதிராக வந்து செயல்படுற, இந்த மாதிரி பாகிஸ்தான் காரனா, நீ இந்துக்களுக்கு எதிராக நீ வந்து இந்த மாதிரி செயல்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மூளையே இல்லாத கேள்விகளை தான் இங்க முன்வைக்கிறாங்க. அதாவது இப்போ ரீசெண்டா நடந்த ஒரு இன்சிடென்ட், அதாவது ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த சர்தாக் சித்தாந்த் அப்படின்ற அந்த 17 வயது சிறுவன், அவன் வந்து இந்த சிபிஎஸ்சி எக்ஸாம்ல 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். பிசிக்ஸ் பேப்பர், அவனுடைய பிசிக்ஸ் பேப்பர்ல மார்க் கம்மியா இருக்கு, அதுக்காக நம்ம ஒரு ரீஎவல்யூஷன் போடுவோம், அப்படி போட்டாக்கா அதுல என்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்றத பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறான். அப்ப அந்த சமயத்துல அவன் சில இர்ரெகுலாரிட்டிஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறான். அதாவது அந்த சிபிஎஸ்சினால நடத்தப்படக்கூடிய ஓஎஸ்எம் ஆன்ஸ்கிரீன் மார்க்கிங் சிஸ்டத்துல சில இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்கு. அதை செய்யக்கூடிய அந்த கம்பெனியான அவங்களுக்கு சாதகமா அமையிற வகையில சிபிஎஸ்சி போர்டு டெண்டர்ல சில மாற்றங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அவங்க கம்பெனியை உள்ள இழுத்து போடணும் அப்படின்றதுக்காக அந்த டெண்டர்ல ரெக்வஸ்ட் ஃபார் ப்ரொபோசல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த விஷயங்கள்ல சில மாற்றங்களை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு பெரிய விஷயத்தையே கண்டுபிடிச்சு அதை இன்டர்நெட்ல எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுட்டாரு. அது மிகப்பெரிய ஒரு வைரலா போகுது. அப்ப இவங்க எல்லாரும் என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, பரவாயில்லையப்பா, இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்கானே, ஒரு சின்ன பையனா இருந்து இவ்வளவு பெரிய ஸ்கேமை வந்து கண்டுபிடிச்சிருக்கானே அப்படின்னு பாராட்டுறதை விட்டுட்டு, இங்க பாருங்க, இவன் வந்து ஒரு ஆன்டி நேஷனல், இவன் இந்த நாட்டுக்காக எதிராக செயல்படுறான், இவனுக்கு அமெரிக்கால இருந்து பணம் வருது, அதாவது 17 வயசு பையனுக்கு அமெரிக்கால இருந்து பணம் வருதான், அந்த மாதிரியான ஒரு கேவலமான ஒரு அக்யூசேஷனை அவர் மேல வைக்கிறாங்க. ஆனா அவருக்கு உண்டான சப்போர்ட் வந்து மேசிவா போயிருக்கு. இதனால வந்து பாத்தீங்கன்னா நேத்து பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் எஜுகேஷன், அதுக்கு அவரை நேரடியாவே அழைச்சு அவருக்கு உண்டான அந்த என்கொயரிஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவும் இப்போ வைரலா போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த விஷயம்தான் ஆளும் கட்சியான அந்த பிஜேபிக்கு எதிரான அந்த நிலைப்பாட்டுக்கு எல்லாரும் தள்ளக்கூடிய அந்த ஒரு விஷயமா இருக்கு. எந்த கேள்வி கேட்டாலுமே அந்த கேள்விக்கு பதில் சொல்லாம இந்த மாதிரி பிராண்ட் பண்றது, இங்க அறிவிக்கப்படாத ஒரு ரூல் மாதிரியே ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. நீங்க பிஜேபியை விமர்சிச்சுட்டாலே நீங்க நேஷனலுக்கு எதிரானவங்க, நீங்க ஒரு ஆன்டி நேஷனல் அப்படின்ற அந்த சூடோ நேஷனலிசத்தை இங்க கொண்டு வந்து புகுத்தலான்னு பார்த்தாங்க. ஆனா இப்போ மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த விஷயம் இதை குறித்து ஆப்போசிஷன் உள்வாங்காம இருப்பாங்களா, அவங்களும் இதுல ஒரு ஸ்கோர் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. இதனால இந்த மாதிரி காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்காகட்டும், இந்த பர்சன் சொன்னாலே அந்த சர்தாக் சித்தாங், இவங்களுக்கு சப்போர்ட் செய்யற விதத்துல ராகுல் காந்தி அவர்கள் இந்த டீமையே கூப்பிட்டு இப்ப அவர் வந்து பேசியிருக்காரு. இந்த மாதிரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கேபினெட்டுக்கே கூப்பிட்டு அந்த பசங்களோட உரையாடி இருக்காரு. ஸோ இப்படி அந்த ஜூன் 6க்கான நேரம் நெருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா போய்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த ஒரு ப்ரொட்டஸ்ட்டுக்கு சோனம் வாங்சாக் அப்படின்ற ஒரு முக்கியமான நபர் வந்து சப்போர்ட்டை தெரிவிச்சிருக்காரு. தான் வந்து ஜூன் 6ஆம் தேதி டெல்லி ஏர்போர்ட்டுக்கே போயிட்டு இந்த மாதிரி அந்த சிஜேபி பார்ட்டியோட அபிஜித் தீப்கேவை நேரடியாகவே சந்திக்க போறான் அப்படின்றது சொல்லியிருக்காரு. இவர் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்டான பர்சனா பார்க்கப்படுறாருன்னா, போன வருஷம் அந்த லே லடாக்ல
நடந்த அந்த ஒரு ப்ரொட்டஸ்ட். அங்க வந்து இவருக்கு இந்த மாதிரி இந்த லே லடாக்கு ஸ்டேட் விட்டு தரணும் அப்படின்னு ஒரு ப்ரொட்டஸ்ட்டை முன்னெடுக்கிறாரு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமா மாறுது. சில கலவரங்களும் வெடிக்குது. இந்த நிலையில அவரை தூக்கிட்டு போயிட்டு ஒரு 6 மாசம் வந்து உள்ள வச்சிருந்தாங்க. அப்புறமேட்டா அவரை வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஸோ இவர் இந்த மாதிரி நல்ல விஷயத்த கேட்டு தானே ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காரு. யூனியன் டெரிட்டரியா இருக்கக்கூடிய இடத்த ஸ்டேட்டா மாத்தணும் அப்படின்னு தானே கேட்கிறாரு. இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்குமே ஒரு மேசிவான சப்போர்ட் அந்த நேரத்தில் போயிருந்தது. இப்போ இவரு டைரக்டாவே இந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இவர் மட்டும் கிடையாது, இன்னும் பல்வேறு எதிர்க்கட்சியை சார்ந்த தலைவர்களும் இந்த சிஜேபி பார்ட்டிக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிச்சுட்டு வராங்க. குறிப்பா நேத்து அந்த அபிஷியலா அவங்க அனௌன்ஸ் பண்ண அந்த 3 ஸ்போக்ஸ் பர்சனால நடத்தப்பட்ட அந்த பிரஸ் மீட்டிங்ல மீடியால இருக்கக்கூடிய ஒரு அறிவாளி வந்து கேட்கிறாரு, உங்களுக்கு எப்படி இந்த ஃபண்டிங்லாம் வருது? கட்சி நடத்தணும்னா மிகப்பெரிய ஒரு ஃபண்டிங் தேவைப்படுமே, எப்படி உங்களுக்கு ஃபண்டிங்லாம் வரும், நீங்க எப்படி கட்சி நடத்துவீங்க அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அங்க இருக்கக்கூடிய அந்த சௌரவ் தாஸ், அந்த 3 பேர்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்போக்ஸ் பர்சன், இங்க நீங்க பின்னாடி பாக்குறீங்க இல்லையா அந்த பேனரு, அடிக்கிறதுக்கு 200 ரூபா தான் செலவாச்சு. இங்க இருக்கிற பர்சனை என்னாலே 200 பேருக்கு மேல போவீங்க, ஆளுக்கு 1 ரூபா கொடுத்தீங்கனாலே அந்த பேனர் அடிச்சிடலாம். அந்த மாதிரிதான் இந்த பார்ட்டியை இயங்குது. இது மக்களால், இங்க இருக்கக்கூடிய ஜென்சி மற்றும் இளைஞர்களால் உருவாக்கப்பட்ட பார்ட்டி. இது தானாவே எமர்ஜ் ஆயிடும். அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நெத்தி புட்டிலே சடார்னு அடிச்சுட்டாரு. அப்புறம் இன்னொரு இண்டிவிஜுவல் ஜேர்னலிஸ்ட் போயிட்டு அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி அபிஜித் தீப்கே வந்து டெல்லிக்கு வராருன்னு வைங்களேன், அவரை உடனடியா அரெஸ்ட் பண்ணிடுறாங்க போலீஸ், இட்டு போயிட்டு ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்கன்னா அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய மொமெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிடாது அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட்டா ஒரு பதில சொன்னார். அதாவது இந்த ப்ரொட்டஸ்ட் அப்படின்றது அபிஜித் தீப்கேவை பத்தியோ, நான் இந்த சௌரவ் தாஸை பத்தியோ, இல்ல இங்க இந்த பார்ட்டியில இருக்கக்கூடிய மெம்பர்ஸை பத்தியோ கிடையாது. இது ஸ்டூடெண்ட்டுக்கு உண்டான ஒரு பார்ட்டி. அபிஜித் தீப்கே இல்லைன்னா என்ன, அவரை மாதிரி இங்க 100-200 பேர் வர காத்திருக்காங்க. இங்க எங்களுடைய போராட்டம் தான் முக்கியம். எங்களுடைய ஐடியாலஜி, நாங்க என்ன முன்னெடுத்து வைக்கிறோம், அந்த ப்ராப்ளத்துக்கு உண்டான சொல்யூஷன், அதுதான் எங்களுக்கு தேவையாச்சு. இங்க ஒரு இண்டிவிஜுவலான பர்சனை மையப்படுத்தி நடக்கக்கூடிய ப்ரொட்டஸ்ட் இது கிடையாது. கண்டிப்பா இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து நல்ல முறையில வந்து நடக்கும். எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் ஒரு கலவரமும் வெடிக்காம நடத்தணும் அப்படின்றதுலாம் எங்களோட குறிக்கோள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா வந்து சொல்லிட்டாரு. இப்படி இருக்க இந்த சமயத்துல இங்க மக்களுடைய மனநிலைமை என்னன்னா, இந்த எக்ஸாம் மூலயமா, இந்த கலெக்டிவா இந்த சென்ட்ரல் கவர்மெண்டால நடத்தக்கூடிய இந்த எக்ஸாம் மூலயமா கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேல யங் பீப்புள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க எல்லாம் எத்தனை வருஷமா இதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பேரண்ட்ஸ் வந்து இவங்க மேல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுமே இந்த எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் வந்து காத்திருக்காங்க. இதனால பல கோடி பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதற்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அட்லீஸ்ட் இந்த எஜுகேஷன் மினிஸ்டரா இருக்கக்கூடிய அந்த தர்மேந்திர பிரதான் ஆச்சும் சாக் பண்ணணும். இதுல யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்களோ அவங்களெல்லாம் கம்ப்ளீட்டா சாக் பண்ணிட்டு புதுசா ஒரு டீம் கொண்டு வரணும். அதுதான் ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். இது மற்ற நாடுகள்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருந்தா இதெல்லாம் எப்பயோ பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப இப்படி இந்த எஜுகேஷன் மினிஸ்டரை சாக் பண்ணிட்டா மட்டும் இந்த விஷயம் தீர்ந்துடுமானா கண்டிப்பா கிடையாது. இவங்க அஜெண்டாவை யார் ஃபுல்ஃபில் பண்ண வராங்களோ அவரை தான் வந்து எஜுகேஷன் மினிஸ்டரா வந்து போட போறாங்க. அவர் ஒரு லெட்டர் பேட் கட்சி மாதிரி தான் அங்க வந்து செயல்பட போறாரு. இருந்தாலும் இந்த ஒரு பேசிக் திங்க கூட பண்றதுக்கு ஏன் வந்து இந்த மத்திய அரசு வந்து யோசிக்கிறாங்க? அந்த லெவலுக்கு வந்து நம்ம நாடு வந்து போயிடுச்சா? இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் ஆப்போசிஷன்ல இருக்கக்கூடிய அந்த பார்ட்டி மெம்பர்ஸையும் சரி, இல்ல இதுக்கு வந்து நேரு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போறாங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த மத்திய அரசோட செயல்பாடுகள் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் கிடையாது, எல்லா விஷயத்திலுமே இருக்கு. தொடர்ந்து இங்க டாலருக்கு எதிரான அந்த இந்திய ரூபாயின் மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே வருது. எக்கனாமி வந்து 4வது இடத்துல இருந்து 6வது இடத்துக்கு வந்துச்சு. பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் அப்படின்றது 155வது இடத்துல இருக்கு. எம்ப்ளாய்மெண்ட்டோட ரேஷியோ வந்து நாளுக்கு நாள் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஃபாரினர்ஸ்லாம் இங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ரொம்ப யோசனையில இருக்காங்க. நம்ம ரஷ்யா கிட்ட வந்து ஆயில் வாங்கணுமா, கேஸ் வாங்கணுமா அப்படின்றத யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா வந்து நிர்ணயிப்பாங்களாம். அதை வந்து இப்போ சொல்லியிருக்காரு மார்க்கோ ரூபியோ. நாங்கள் கூடி சீக்கிரத்தில் இந்த மாதிரி அவங்களுக்கு கொடுக்குற அந்த சாங்ஷன்ஸ் எல்லாம் கட் பண்ணிடுவோம், ரஷ்யா கிட்ட வந்து ஆயில் வாங்க விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இவங்களுடைய நிலைப்பாடு தான் என்ன? ஏன் வந்து நம்ம இன்னும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் நிலைமையில இருக்கோம்? ஒரு கிளியர் கட்டான டிசிஷனே எடுக்க முடியல. அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்றது செகண்டரி. ஃபர்ஸ்ட் அந்த ரைட்டான டிசிஷன். இங்க எக்ஸாம் நடத்தணும். எக்ஸாம் நடத்தின பிறகுதான் யார் வந்து எவ்வளவு மார்க் வாங்கியிருக்காங்க, கட் ஆஃப் வாங்கியிருக்காங்க, யாருக்கு எப்படி அந்த சீட்ஸ் எல்லாம் பிரிஞ்சு போகுது அப்படின்றத நம்ம கொண்டு வர முடியும். ஆனா இங்க எக்ஸாமே நடத்துறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு ஏஐ வேர்ல்டுல இந்த லட்சணத்துல தான் நம்மளுடைய மத்திய அரசாங்கம் வந்து இயங்கிட்டு இருக்கு. ஸோ இதற்கு ஒரு சாலிடான தீர்வு வரும் அப்படின்றத நம்புவோம்.
கண்டிப்பா ஜூன் 6ஆம் தேதி என்ன நடக்க போகுது அப்படின்றது அந்த ஆர்வம் வந்து இப்பயே மக்களிடையே வந்து வந்துடுச்சு. இன்னொரு வீடியோல சந்திப்போம். மறக்காம நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் OG Politics.